வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். தம்ப்நெயில்ல ஒரு லிப்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த லிப்ஸோட கலருக்கு காரணம் வந்து இந்த மாதுளம்பழம் தான். இதை வச்சு எப்படி சூப்பரான ஒரு ஜெல்லி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் நான் 2 மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு பீட்ரூட் ஜெல்லி போட்டிருக்கேன், ஆரஞ்சு ஜெல்லி போட்டிருக்கேன். பீட்ரூட் ஜெல்லி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருப்பேன். அது வந்து அகர் அகர் யூஸ் பண்ணி செஞ்சேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். அந்த லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அப்புறம் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜெல்லி வந்து 3 இது வச்சு செய்யலாம். ஒன்று ஜெலட்டின், அப்புறம் வந்து அகர் அகர் கடல் பாசி அப்படின்னு சொல்கிற அகர் அகர், அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இதை வச்சு செய்யலாம். ஜெலட்டின் வந்து ரொம்ப கெமிக்கலாக இருக்கும், பட் கடையில் அதிலலாம் ஜெல்லிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஜெலட்டின் வச்சு தான் செய்வாங்க. அகர் அகர் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியாக தரும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி வந்துட்டு அகர் அகர் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி செய்கிறேன். இப்போ வந்து மாதுளம்பழத்தோட முத்தெல்லாம் எடுத்து நம்ம ஜூஸ்க்கு அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இது வந்து அந்த ஜூஸ்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கட்டி கட்டியாக ஆகிடும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் போட்டுனா, அதனால் இப்போமே போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிடலாம். அதில் ஊற்றிட்டு சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், கைவிடாமல், பிடிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம யூஸ்வலாக அல்வாலாம் கிண்டுவோம்ல, அல்வா அந்த மாதிரிலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி தான், ஜாம் செய்கிற மாதிரி தான். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த மாவுலாம் வெந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இது வந்து வெந்து ரெடி ஆகிறதுக்கு. ஒரு ஜாம் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். யூஸ்வலாக வந்து மாதுளம்பழத்தில் ஒரு ஃப்ளேவர் இருக்காது. இப்போ நம்ம பைனாப்பிள் அந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா அதுலேயே ஒரு நேச்சுரலான ஒரு ஃப்ளேவர் வரும். பட் இதில் வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்காது. பசங்க சாப்பிடுவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெனிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா எசன்ஸ் இல்லைனா ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெனிலா ஃப்ளேவர் தான் ஆட் பண்ணுறேன். அது பவுடர் மாதிரி இருக்கும். அது நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சும்மா ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நான் இதுதான் அந்த பவுடர், வெனிலா பவுடர் ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு வேறு ஏதாவது எசன்ஸ் வேணாலும் ஊற்றிக்கலாம். பட் இது சும்மா ஒரு இதுக்கு தான் ஆட் பண்ணுறேன். பட் இது பண்ணலைன்னா கூட நல்லா தான் இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இதில் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். வேலண்டைன்ஸ் டே வேறு வருது, ஸோ ஸ்பெஷலாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சூப்பரான லிப்ஸ் மோல்டில் வந்து நான் ஊற்றி வைக்கிறேன். மீதி இருக்கிறத வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த மோல்டு வந்து ஒரு ஃப்ரீசரில் வச்சு ஒரு 6 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். செட் ஆனதுக்கப்புறம் அந்த கிண்ணத்தை வந்து ஃப்ரிட்ஜிலேயே கீழே வச்சுருக்கேன். இப்போது ஏன் நான் ஃப்ரீசரில் வச்சேன் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவரில் செய்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப் ட்ரை பண்ணிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு எடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வரும். இதுவே நீங்கள் அகரகர் செஞ்சீங்க அப்படின்னா வெளியில் வச்சாலே வந்து செட் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த பீட்ரூட் ஜெல்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் கார்ன்ஃப்ளவரில் செய்கிறீங்கன்னா நீங்கள் கூலிங் இருந்தால் தான் அது ஜெல்லி மாதிரி உங்களுக்கு செட் ஆகும். இப்போ நான் அதை கிண்ணத்தில் வச்சதை எடுத்து காட்டுறேன். இதுவும் நல்லா தான் செட் ஆகிருக்கு. பட் ஏதாவது ஷேப் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கீழே வச்சிங்கன்னா அந்த மாதிரி வராது. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சாஃப்டான ஒரு டேஸ்ட்டான ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா பக்கமும் பாய்.